ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ராயல் ஃபலூடா பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: சேமியா வேணும். நான் சேமியா வாங்கி குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் சேமியா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஜா சீட்ஸ். ஸோ நான் சப்ஜா சீட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ரோஸ் மில்க். ஸோ நான் மில்க் வாங்கி ஒரு 1/2 லிட்டர் மில்க் வாங்கினேன். நல்லா காய்ச்சிட்டு, ஸோ ஆஃப் த மில்காக வரும்போது நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு ரோஸ் சிரப் வாங்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தென் ஒரு கிளாஸ்க்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது முந்திரி அண்டு பாதாம். ஸோ நான் இது உடச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெண்ணிலா. ஸோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் அமுல் பிராண்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபலூடா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு ரோஸ் சிரப். நான் ரோஸ் சிரப் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த ரோஸ் சிரப் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் வெயிலுக்கு ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் சேமியா. ஸோ நான் சேமியா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நான் சேமியாவும் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் சேமியா ஆட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் ஸோ தேர்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரோஸ் மில்க் எசன்ஸ் ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா ரோஸ் மில்க் தான். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி முந்திரி தென் பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ரோஸ் சிரப் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ரோஸ் சிரப் லிட்டில் பிட் ஆட் பண்ணால் போதும், ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான். ஆனால் ரோஸ் சிரப் தான் நம்மளுக்கு மெயின் ஃப்ளேவரே கொடுக்கும். தென் இப்போ நம்மளோட லாஸ்ட் இன்க்ரீடியண்ட். ஸோ நம்ம ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் அகைன் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ நம்மளோட ராயல் ஃபலூடா ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு அருமையான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.